இன்றைய வேத வாசிப்பு யோவான் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரையுள்ள வசனங்கள். இயேசு தம்மை விசுவாசித்து யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாயிருக்கவில்லை, விடுதலையாவீர்களென்று நீர் எப்படிச் சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவஞ்செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாரென்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். இன்றைய நற்செய்தி. உண்மையான விடுதலை. ஒலோடா யூகியானோ 11 வயதாக இருந்தபொழுது கடத்தப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டான். மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து மேற்கிந்திய தீவுகளுக்கும் வெர்ஜினியா காலனிக்கும் அங்கிருந்து இங்கிலாந்துக்குமான பயங்கரமான வேதனை நிறைந்த பயணத்தை மேற்கொண்டான். அவரது 20வது வயதில் பணம் கொடுத்து அவன் தன் விடுதலையை வாங்கினான். மனிதாபிமானமற்ற முறையில் அவன் நடத்தப்பட்டிருந்ததினால் அவன் இன்னமும் உணர்ச்சி பூர்வமான சரீரப்பிரகாரமான தழும்புகளை தாங்கிக் கொண்டிருந்தான். அவனுடன் சேர்ந்து மற்ற மக்கள் இன்னமும் அடிமைத்தனத்தில் இருந்ததால் அவன் பெற்ற விடுதலையின் நிமித்தம் அவன் மகிழ்ச்சியடைய இயலாமல் இங்கிலாந்தில் அடிமைத்தனத்தை ஒழிக்கும் இயக்கத்தில் யூகியானோ மிகுந்த ஈடுபாடுடன் பங்கெடுத்தான். அவன் அவரது சுயசரிதையை எழுதினான். அவன் வாழ்ந்த காலத்தில் அடிமையாக இருந்த ஒருவன் புத்தகம் எழுதினது நம்ப முடியாத வெற்றியாகும். அப்புத்தகத்தில் அடிமைகள் எவ்விதமாக கொடுமையாக நடத்தப்படுகிறார்கள் என்பதை விவரித்திருந்தான். இயேசு உலகத்திற்கு வந்தபொழுது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை நாமே மீட்டுக்கொள்ள இயலாத நிலைமையில் இருந்த நம் அனைவருக்காகவும் அவர் போராடினார். நம்முடைய அடிமைத்தனம் வெளிப்படையான சங்கிலியினால் கட்டப்பட்டதல்ல, நாம் செய்த நமது குற்றங்களினாலும் பாவங்களினாலும் கட்டப்பட்டிருக்கிறோம். பாவஞ்செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று இயேசு கூறினார். எங்கெல்லாம் இந்த விடுதலையின் செய்தி அறிவிக்கப்படவில்லையோ அங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட வேண்டும். நமது குற்ற உணர்வு, அவமானம், நம்பிக்கையற்ற நிலைமை இவற்றிலிருந்து நாம் விடுதலை பெறலாம். இயேசுவை நம்புவதன் மூலமாக உண்மையாகவே நாம் விடுதலை அடைகிறோம்.